உங்கள நிறைய பேர் நீங்க கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அதை எப்படி சரியான முறையில சமைக்கலாம், என்னென்ன மாதிரியான புதுவிதமா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் முழுவதுமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு அதை எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்றத இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகளில் உணவு முறை பற்றியும் மருந்து முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் நிறைய பேர் கேட்ட ஒரு டவுட், இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம். ஜென்ரலாக இந்த கருப்பு கவுனி அரிசியை அது வேக வைத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஆனாலும் இந்த கருப்பு கவுனி அரிசி அது நான் சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டு ஒரு 4-5 நாட்கள், ஒரு வாரத்துலேயே எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிந்தது. என்னோட ஹெல்த்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. அதனால் அதை தவறாமல் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். கருப்பு கவுனி அரிசியை வேறு எப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்லாம், என்னென்ன உணவுகள்ல எல்லாம் இதை சமைச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு சொல்லும்போது இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அரச குடும்பத்தில் இருந்தவங்க தான் இதை சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் இருந்துங்க, வரியெல்லாம் விதிச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது காலப்போக்கில் நம்ம எல்லாமே மறந்துட்டோம். ஆனால் இப்போது அடிக்கடி வரக்கூடிய உடல்நல உபாதைகள், எது சாப்பிட்டா நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம தேடும்பொழுது திரும்பவும் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் இந்த கருப்பு கவுனியை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 2 மணி நேரமாவது தண்ணீரில் இதை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் தாங்க இதை சாதமாக நம்ம வடிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதை கஞ்சியாக நார்மலாக நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சுட்டு இதை நம்ம பயன்படுத்தலாம். இப்படி இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு உடலில் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சுகர் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, பிபி உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி மிக சிறந்த ஒரு உணவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கார்டியாக் ரிஸ்க், அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட்டில் பிளாக் இருக்குங்க, எனக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த சிறுநீரக பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த கருப்பு கவுனி மிக சிறந்த ஒரு உணவுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா, கவலையே வேண்டாம். இந்த மூட்டு வலி சரியாகணும், மூட்டு தேய்மானம் நமக்கு குறையணும் அப்படின்னா இந்த கருப்பு கவுனி அரிசி மிக சிறந்த ஒரு உணவாக இருக்கும். தவறாமல் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க, உங்கள் உடல் நலனில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுங்க. ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசி மதிய நேரத்தில் நல்லா சாதம் மாதிரி பொங்கி எடுத்துட்டு இதனோட நம்ம சாம்பார், நம்ம கூட்டு, பொரியல், காய்கறிகள், கீரை எல்லாமே வச்சு சாப்பிடலாம். நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் உங்களுடைய பாடியில் உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். கழிவுகள் எல்லாமே வெளியேற மாதிரி இருக்கும், மலச்சிக்கல் இருக்காது. ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ரெகுலராகவும் இந்த கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைங்க இது சாதமாக வடித்து சாப்பிட 2-3 ஹவர்ஸ் தான் ஆகுது, வேறு எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க மற்றும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது குருணை மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க, ரவை மாதிரி சரிங்களா. சின்ன சின்ன குருணைகளாக இதை ரவை மாதிரி உடச்சி எடுத்து வச்சுட்டு இதை நம்ம சமைத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது சீக்கிரமாகவும் நமக்கு வெந்துருங்க. ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னா கஞ்சி மாதிரி, ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதனோட இந்த கஞ்சி மாதிரி இதை சேர்த்து, அதாவது இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதனோட சில வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ சேர்த்து இதை கஞ்சி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ காலை நேரத்தில் இந்த கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நல்லாவே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட், ரொம்ப ரொம்ப பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடல் நலனில் ஏற்படக்கூடிய நிறைய பாதிப்புகள் மறைய ஆரம்பிக்குது. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, உங்கள் உடலில் நல்ல முன்னேற்றம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு கவுனி அரிசியில் செய்யக்கூடிய கூழ் நல்லாவே இந்த ஆடி மாதத்துலேயும் சரி, நம்ம சம்மர் டைம்லேயும் சரி, உடலை நல்லா உஷ்ணம் இருக்குங்க. ஸோ இதனோட கம்பு சேர்த்து செய்யக்கூடிய அந்த கூழ் வகையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது
உடல் நல்ல ஒரு வெப்பத்தன்மையை குறைக்க ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, ஆண்கள் நிறைய பேருக்கு உடல் நல உபாதைகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கு, யூரின் போகும்போது விந்து வெளியேறுது அந்த மாதிரி சொல்றவங்களுக்கும், இல்ல தூக்கத்துல விந்து வெளியேறுது அப்படின்னு சொல்றவங்களுக்கும், பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசியில கம்பும் சேர்த்து செய்யக்கூடிய கூழ் ரொம்ப நிறைய ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய பெண்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு இல்லையா? ஸோ அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது, வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் இருக்கு. இதையெல்லாம் தீர்ப்பதற்கு நான் என்னங்க செய்யலாம் அப்படின்னா, ஸோ ரெகுலராக இதை நீங்கள் கம்போடு சேர்த்து நம்ம கூழ் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். ஸோ அப்படி எடுக்கும்போதும் உங்கள் உடல் நலனில் இருக்கக்கூடிய நிறைய உபாதைகள் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒபிசிட்டிங்க, எனக்கு உடல் எடையை நான் குறைச்சே ஆகணும், இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இதனுடைய மேல் தொகுதி, நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேல் தோல் நீக்கப்படாமல் இருக்கும், சரிங்களா? ஸோ அன்பாலிஷ்டு ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஃபைன்ட் ரைஸ் எல்லாம் விட்டுட்டு இதை நம்ம எடுக்கும்பொழுது மூட்டுக்களுக்கு தேவையான முழு சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள், வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிறைய பேருக்கு இந்த லெகமெண்ட் டேராக இருக்கும், சொல்ல இருக்கக்கூடிய ஜவ்வு ஏதாவது ஒரு ரீசன்னால நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், இன்ஃப்ளமேஷன் இருக்குது, சைனோவில் ஃப்ளூயிடு குறைவாக இருக்குது, மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்னாலும் இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாங்க. இதனோட நான் சொன்ன மாதிரி கம்பு சேர்த்து நீங்கள் பயன்படுத்தும்போது உடல் நலனுக்கு அவ்வளவு நன்மைகளை அது அள்ளி தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா, நம்ம குருணை மாதிரி ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ இதையே நம்ம சாதம் மாதிரி வடிச்சும் இதில் நீங்கள் சாம்பார், கூட்டு பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கருப்பு கவுனி அரிசியை இதனோட வேறு சிறுதானியங்கள் கூட நம்ம சேர்த்து இதை பவுடராக ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம ஹெல்த் மிக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம், களியாக செய்து சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசியில் செய்யக்கூடிய களி, இந்த கருப்பட்டியும் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து செய்யக்கூடிய களி வகை நம்மளுடைய உடலுக்கு அவ்வளவு நன்மைகளை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த களி வகைகளை டெய்லி எடுத்துக்கும்போது பெண்களுக்கு அந்த இடுப்பு எலும்புகள் வலிமையாக இருக்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசி அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம களியாக பயன்படுத்தலாம், அதுவே ஹெல்த் மிக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கருப்பு கவுனி அரிசியோட சில வகையான பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம், அதாவது கருப்பு கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, இது எல்லாமே சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை நம்ம ஹெல்த் மிக்ஸ் மாதிரியும் டெய்லி எடுத்துகிட்டு வரலாங்க. ஸோ கருப்பு கவுனி அரிசி அதை சாதமாக ஊற வைத்து ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி மற்ற முறைகள்லையும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இதில் இருக்குது. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் உடல் நலனில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.